வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் வள்ளி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த பாடல் 530வது திருப்புகழ். காதலர்கள் அவங்களுடைய காதல் வெற்றி பெறவும் திருமணத்துல முடியவும் இந்த திருப்புகழை படிக்கலாம். பிறந்த காதலர்கள் சேரத்துக்கும் இந்த திருப்புகழை படிக்கலாம். நம்மளோட வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்ததுக்கான பதிலா இந்த பாடலை கொடுத்திருக்கேன். முருகன் வள்ளிய காதல் திருமணம் செய்து கொண்டதுனால வள்ளிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்ற இந்த பாடலை படிக்கலாம். அதோட அருணகிரிநாதர் வள்ளிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது 11 திருப்புகழ் பாடியிருக்காரு. அந்த 11 திருப்புகளையும் பாடினா ரொம்ப விசேஷம். அதை படிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பாடலையும் இதோட சேர்த்து விரல் மாற நைந்து அப்படிங்கிற திருப்புகளையும் நீலங்கொள் மேகத்தின் அப்படிங்கிற திருப்புகளையும் சேர்த்து படிச்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு திருப்புகளையுமே நம்ம ஏதாவது ஒரு பலனை வேண்டி படிக்கிறோம் அப்படின்னா அந்த திருப்புகள் ஒன்றுமே ஒவ்வொரு நாளும் 6 முறை படிக்கணும். 48 நாட்களுக்கு படிக்கணும். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையிலயோ சஷ்டி கிருத்திகை நாட்கள்லயோ ஆரம்பிங்க. நல்ல விசேஷமான பலன் கிடைக்கும். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். அள்ளி விழியாலும் முள்ளி நகையாலும் அல்லல் பட ஆசை கடல் ஈயும் அள்ள இனிதாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார் அத்தனம் ஆறும் இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வள்ளெருமை மாய சமனாரும் எள்ளி எனதாவி கொள்ளை கொழு நாளில் உய்ய ஒரு நீ பொற்கள் தாராய் தொல்லை மறை தேடி இல்லையனுநாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடு புள்ளி இழை நாண எள்ளி வன மீதுற்று உறைவோனே வல் அசுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடி வேலி தொடுவோனே வள்ளி பட சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாழ பெருமாளே. வள்ளி அப்படிங்கிற பேர்ல வரக்கூடிய லகரத்தை இந்த பாடல்ல அதிகமா அருணகிரிநாதர் உபயோகிச்சிருப்பாரு. வாங்க இந்த பாடலுக்குரிய பொருள் இப்ப பார்க்கலாம். அள்ளி விழியாலும் அப்படின்னா அள்ளி மலரை போன்ற விழிகளாலும் கண்களாலும், முள்ளி நகையாலும் முல்லை மலரை போன்ற பற்களை கொண்ட சிரிப்பினாலும் புன்னகினாலும், அல்லல் பட ஆசை கடல் ஈயும் அப்படின்னா துன்பப்படுறதுக்கு தேவைப்படுற ஆசை எல்லாத்தையும் கடல் போல கொடுக்கறவங்களும், அள்ள இனிதாகி அப்படின்னா அத்தகையவர்களை தனதாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கக்கூடிய, நள்ளிரவு போலும் உள்ள வினையார் அப்படின்னா நடு இரவு போல தவறான வினைகளை உடைய பொதுமகளிர், அத்தனம் ஆறும் இல்லும் அப்படின்னா நல்ல செல்வ செழிப்பான வீடும், இளையோரும் மெல்ல அயலாக குடும்பத்தாரே வேறவர்களாக அயலாக்கள் போல மாறி போக, வள்ளெருமை மாய சமனாரும் அப்படின்னா வலிமை மிகுந்த எருமையை வாகனமாக கொண்ட யமனர்காரே அவரும், எள்ளி எனதாவி கொள்ளை கொழு நாளில் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்க அப்படின்னு கிண்டலா என்ன பேசி என்னை கொண்டு போகக்கூடிய ஒரு நாளில் உய்ய ஒரு நீ பொற்கழல் தாராய் அப்படின்னா நானும் நல்ல கதிக்கு போறதுக்கு உன்னுடைய திருப்பாதங்களை எனக்கு கொடுத்து காத்தருள்பா. தொல்லை மறை தேடி இல்லையனுநாதர் அப்படின்னா ரொம்ப பழமையான வேதங்கள் எல்லாமே தேடி பார்த்து அவரோட அடிமுடி எதையுமே கண்டுபிடிக்க முடியாம எங்கேயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சொல்லும் உபதேச குருநாதா அப்படின்னா அவருக்கே உபதேச மொழியை சொல்லி கொடுத்த முருகப்பெருமானே, துள்ளி விளையாடு புள்ளி இழைநான எள்ளி வன மீதுற்று உறைவோனே அப்படின்னா துள்ளி விளையாடக்கூடிய புள்ளி மான்களை வெட்கப்படுற மாதிரி அழகும் நடையும் கொண்ட வள்ளி இருக்கா இல்லையா, அவ வாழக்கூடிய வள்ளி மலை மேல சென்று இருக்கக்கூடியவனே. வல் அசுரர் மாழ அப்படின்னா வலிமை நிறைந்த அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அழிந்து போக நல்ல சுரர் வாழ அப்படின்னா நல்ல தேவர்கள் வாழ வள்ளை வடி வேலை தொடுவோனே, ரொம்ப வேகமா செல்லக்கூடிய கூர்மை நிறைந்த வேலை அவங்க மேல செலுத்தக்கூடியவனே. வள்ளி பட சாரல் வள்ளி மலை மேவு அப்படின்னா வள்ளி கொடி எல்லாம் படர்ந்திருக்கக்கூடிய சாரல் வீசக்கூடிய வள்ளி மலை இருக்கு இல்லையா, அந்த மலை மேல் வீற்றிருக்கக்கூடிய வள்ளி மணவாழ பெருமாளே, வள்ளியின் கணவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே.